எஸ்கே வைஸ் சூர்யா வசூல் மன்னன் யார்? சூர்யாவின் கங்குவா திரைப்படத்திற்கு எதிர்மறையான விமர்சனம் வருவதால் வசூல் கடுமையாக பாதிக்கப்படும் என தெரிகிறது. மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் ரூபாய் 100 கோடியை தாண்டுமா என்பதே சந்தேகம். அதே நேரம் தீபாவளிக்கு வெளியான சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரன் திரைப்படம் ரூபாய் 300 கோடி, லக்கி பாஸ்கர் ரூபாய் 100 கோடி கிளப்பில் இணைந்துள்ளன. இதன் மூலம் விஜய், ரஜினி, கமலை தொடர்ந்து எஸ்கேவும் வசூல் மன்னனாக ஜொலிக்கிறார். சிக்கிய கங்குவா, எஸ்கேப்பான புஷ்பா. கங்குவா படம் கலவையான விமர்சனத்தை பெற முக்கிய காரணமாக உள்ளது படத்தின் பிஜிஎம் ஸ்கோர். ஒரு சில இடங்களில் டிஎஸ்பி மிரட்டினாலும் பல இடங்களில் பிஜிஎம் இரைச்சலாக சத்தமாக இருப்பதாகவே உள்ளது என பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். இதில் முன்கூட்டியே விழித்து கொண்டது புஷ்பா படக்குழு. புஷ்பாவிற்கு டிஎஸ்பி தான் இசை அமைக்கிறார் என்றாலும் பிஜிஎம் அமைக்க தமன் கமிட் ஆகியுள்ளார் என செய்திகள் வெளிவருகின்றன. ஒரே நேரத்தில் 3 படங்களில் நடிக்கும் தனுஷ். தற்போது குபேரா படத்தில் நடித்து வரும் தனுஷ் அடுத்ததாக இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் நடிக்க உள்ளார். அதே வேளையில் போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்திலும் நடிக்க உள்ளார். மேலும் லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கும் படத்திலும் நடிக்கிறார். இந்த படத்தை தனுஷ் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் தயாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.